மதுரை சம்மட்டிபுரம் மேட்டுத்தெருவில் அமைந்திருக்கும் அருள்மிகு ஸ்ரீ அருள் அம்மன் திருக்கோவிலில் நேற்று வெள்ளிக்கிழமை அம்மனுக்கு பொங்கல் வைத்து கூழ் காய்ச்சி பக்தர்களுக்கு வழங்கும் நிகழ்ச்சியை சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட பாஜக மதுரை மாநகர் மாவட்ட துணைத் தலைவர் ராஜ்குமார் மற்றும் அவரது துணைவியார் இந்துமதி ஆகியோர் தொடங்கி வைத்தனர். இதில் கோவில் விழா குழு தலைவர் தங்கபாண்டியன், செயலாளர் பென்னர் ரமேஷ், பொருளாளர் ஆறாம் புலி, உதவி தலைவர் ஸ்ரீசாய் பில்டர்ஸ் ராஜ்குமார், உதவி செயலாளர் காசிகுமார் மற்றும் தேவர் கல்லூரி ராஜசேகரன் மற்றும் சுரேஷ் சுதாராணி உள்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். அனைவருக்கும் வணக்கம். கோயில் ஆரம்பித்த ஆண்டு 1980. இன்று கோயில் ஆரம்பித்து 44 ஆண்டுகள் முடிந்துவிட்டது. இந்த வருடம் 44ஆம் ஆண்டு ஆடி திருவிழா மற்றும் வளைகாப்பு திருவிழா, ஆடி பொங்கல், கூழ் மற்றும் பானகரகம் திருவிழாவை சீரும் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. இதற்கு தலைமையாக எங்களது அருமை அண்ணன் சி ராஜ்குமார் பாஜக மாவட்ட துணை செயலாளர் அவர்களும், தலைவர் தங்கபாண்டி இல்லாயி குடும்பத்தினரும், ஆறாம் புலி பார்வதி குடும்பத்தினரும் மற்றும் PM காசிகுமார், ரமேஷ் குடும்பத்தினரும் கோயிலை சீரும் சிறப்பாக நடைபெற்றிருக்கிறார்கள். அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். கடந்த 25 ஆண்டுகளாக பொருளாளராக பணியாற்றி வருகிறேன். நன்றி. ஸ்ரீ அருளம்மன் கோயில் 44ஆம் ஆண்டு உற்சவ முன்னிட்டு இன்று ஆடி 4ஆம் வெள்ளி சார்பாக இன்று நடைபெற்ற நிகழ்ச்சிகளுக்கு பொதுமக்களின் சார்பாக பொங்கல் வைத்து கூழ் காய்ச்சி நிகழ்ச்சிகள், அம்மனுக்கு சிறப்பு வழிபாடு நடத்தி வெகு விமர்சையாக நடைபெற்றுள்ளது. இந்த 5ஆம் வெள்ளியும் இதே போல தொடரும் என்பதை மிக்க மகிழ்ச்சியோடு விழாக்குழுவின் சார்பாகவும், கோவிலின் தலைவர் தங்கபாண்டியன் அவர்கள் சார்பாகவும், கோவில் விழாக்குழுவின் சார்பாக சிறப்பாக வரவேற்றிருந்த எங்களது பாசமிகு சகோதரர் ராஜ்குமார் அவர்களுக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன்.